சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 4/6/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சதுர்த்தி திதி இரவு 11:30 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை பஞ்சமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திராடம் நட்சத்திரம் அதிகாலை 3:40 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து திருவோணம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நன்னாளாகவே அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சுக்லம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 9 மணி வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பிராமியம் என்கின்ற நாம யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் 10:28 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறத கொடுத்திருப்ப. ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகில் உள்ள விநாயக பெருமானினுடைய ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வாஸ்து புருஷன் நித்திரை விடும் நாள் அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். ஆக இன்றைய தினத்திலே பூமி பூஜை செய்வதற்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 9:42 முதல் பகல் 10:12 வரையில் நல்ல நேரமே. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே தேய்பிரை சுபமுகூர்த்த நாள் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக இன்றைய தினம் எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்வதற்கு உகந்த நாளாகவே அமைந்திருக்கிறது என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:45 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:29 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 8:44 சந்திர உதயம் என்பது இரவு 9:49 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 5 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:42 முதல் 3:18 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 5:45 முதல் 7:20 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 8:56 முதல் பகல் 10:31 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:31 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைய தினம் தெற்கே சூலம் மதியம் 2:14 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்துவிட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா முத்துராமன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்கிறான்னு சொல்லி பார்த்தோம்னா சிற்பசாஸ்திரம் சொல்றாளே, ஒரு பொம்மையை பண்றதுக்கு போய் சாஸ்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதா என்ன? சாதாரணமா ஒரு பொம்மையை பண்ணிட்டா போதும் இல்ல, இதுல என்ன இருக்கு? இது அவரவர்களினுடைய ஒரு கிரியேட்டிவிட்டி தானே, ஒரு கற்பனை திறன் தானே, ஒரு டிராயிங் தானே. ஒரு என்ன பண்ண போறா, எதுல சிற்பத்தை செதுக்க போறாலும் ஒரு கல்லு ஒரு படத்தை வரைய போறா, ஒரு டிராயிங் வரைஞ்சு அதை அழகா செதுக்கி எடுக்கிறது தானே. இதுல என்ன தனியாக சாஸ்திரம் என்பது இருக்க போகிறது என்பதுதான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆயக்கலைகள் 64லுமே ரொம்பவும் சிரமமான ஒரு சாஸ்திரம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது அந்த சிற்ப கலையை கற்றுக்கொள்வதுதான். அந்த சிற்ப சாஸ்திரம் என்பது அவ்வளவு உயர்வான ஒரு விஷயம். அதாவது குறிப்பா சொல்லணும்னு சொன்னா ஒரு சிற்ப சாஸ்திரம்ங்கிறது யாருடைய தொழில் தெரியுமா? அது பிரம்மாவினுடைய தொழில், படைப்பு தொழில் சொல்றோம் இல்லையா, இந்த பிரம்மாவினுடைய தொழில். அது பற்றி பேசுவதற்கு ஒரு நாள் என்பதே போராது. அது முழுக்க முழுக்க ஆராய்ச்சி செய்யணும்னு சொன்னா
நம்முடைய ஆயுட்காலம் என்பதே போராது. சும்மா ஏதோ ஒரு மேலோட்டமா அடியனுக்கு தெரிந்த வகையில சொல்றேன். இந்த சிற்ப சாஸ்திரம் பற்றி சொல்லப்படக்கூடிய நூல்களே பார்த்தோம்னா ஏகப்பட்ட நூல்கள் அப்படிங்கிறது இருக்கு. பிரதானமா பார்த்தோம்னா சிவாகமங்கள்ல அதை பத்தி நிறைய பேசுறது இருந்தாலும் அந்த சிற்ப சாஸ்திரத்திற்கென்றே தனியாக நூல்கள் என்பது உண்டு. அந்த நூல்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு உதாரணத்திற்கு ஒரு சில நூல்களை சொல்கிறேன். விஸ்வதர்மம், விஸ்வவேஷம், விஸ்வசாரம், விருத்தம், தாவட்டம், நலம், மயம், அனுமான், பானு, கர்ப்பாரியம், சிருஷ்டம், மானசாரம், வத்து வித்யாபதி, பராச்சரியம், அருடிகம், சயித்தம், வாத்துபோதம், வித்தாரம், இந்திரம், வஜ்ரம்னு சொல்லி நிறைய நூல்களை சொல்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா சௌமம், விஸ்வகாசிபம், மகதந்திரம், விஷாலம், சித்திரம், காபில காலபூபம் அப்படின்னு ஒரு வச்சிருக்கா. காபில காலபூபம், நாம சங்கீதை, சாத்திகம், வஸ்வபோதம், அதிச்சாரம், அது போக செகுஸ்ருதம், மானபேதம்னு சொல்லிட்டு நிறைய நூல்கள் அந்த சிற்பங்களை பற்றி பேசுகிறது. இதுல பார்த்தோம்னா பராச்சரியம் சொல்லி பராச்சர முனிவர் பேர்ல கூட ஒரு வச்சிருப்பா. மயம் என்று சொல்லி மயன் என்பவரும் அந்த சிற்பங்களுக்கு, அதாவது இந்த விஸ்வகர்மாவை போல அவரும் ஒருவர் அப்படிங்கிற மாதிரி மயம் என்கின்ற பெயரிலே அவருடைய பெயரிலே வச்சிருப்பா. நிறைய பார்த்தோம்னா விஸ்வ தர்மம், விஸ்வம்னு சொன்னா உலகம், இந்த உலகத்திற்கான தர்மம் என்பது போல விஸ்வ தர்மம், விஸ்வ வேஷம், விஸ்வசாரம் என்றெல்லாம் பெயரிட்டு இருப்பார்கள். ஏகப்பட்ட நூல்கள் இருக்கிறதுல புரட்டி பார்த்தோம்னா நமக்கு தலையே சுற்றிவிடும். இது போக சாதாரணமா சொல்லிட்டாரு ஒரு சிலை தானே அப்படிங்கிற மாதிரி. இந்த சிலைக்கே எத்தனை சாஸ்திர, இந்த சிலைக்கு வெறும்னா எல்லா கற்களிலுமே சிலையை வடித்து விட முடியாது, எல்லா மரங்களிலுமே சிலையை வடித்து விட முடியாது. மண்ணு அப்படின்னு எடுத்துனா கூட மண்ணாலான சிலைகளையும் செய்வார்கள், மெழுகு சிலைகளை செய்வார்கள். சாந்துன்னு சொல்லுவா தெரியுமா? சாந்துன்னு சொன்னா இந்த சுண்ணாம்பு போட்ட ஒரு கலவை, அது எல்லாத்தையும் கலந்து அந்த சாந்திலே இந்த சிற்பங்களை செதுக்கி இருப்பார்கள், சிற்பங்களை வடிவமைத்து இருப்பார்கள். செங்கல்லை கொண்டு சிற்பங்களை வடிவமைப்பார்கள். செங்கல், கருங்கல், மரம், உலோகம், நம்ம தான் பஞ்சலோக சிலைங்கிறது நமக்கு தெரியும். அப்புறம் யானை தந்தம் இருக்கு இல்லையா, அந்த தந்தத்திலே கூட சிலைகளை வடிக்கின்ற அந்த பழக்கம் என்பது உண்டு. இந்த சிற்ப சாஸ்திரத்திற்கு அடிப்படைன்னு சொல்லி பார்த்தோம்னா மயன் என்பவரும் விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? இவர்கள் தான் இதற்கு அதிபதி. தேவலோக சிற்பி விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லுவா. அந்த தேவலோக சிற்பி தான் விஸ்வகர்மா. அப்புறம் மயன் அப்படிங்கிறவங்க தான் இந்த முதல்ல உருவாக்கனா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இருப்பா. இந்த மயன் விஸ்வகர்மா மட்டும் இல்ல, இன்னும் பலருடைய பேரையிலும் சொல்கிறார்கள். அதெல்லாம் நிறைய பேர் இருக்கு. இதுல முக்கியமான இவ 2 பேரை மட்டும் சொல்லி இருக்கேன். இதே மாதிரி பார்த்தோம்னா இதற்கெல்லாம் இந்த நூல்கள், நம்ம மேலே சொன்ன நூல்களுக்கெல்லாம் அடிப்படை முதன்மையான நூல்கள்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சிவ ஆகம நூல்கள். அந்த சிவாகமத்திலிருந்து இதெல்லாம் எடுத்து சொல்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. அதே மாதிரி இந்த சிற்ப சாஸ்திரத்தின்படியே எடுத்துக்கொண்ட காரியம் நல்லபடியாக முடியறதுக்காகவே பார்த்தோம்னா அதுக்கு என்னென்ன தெரியுமா, அதுல விதி எல்லாம் சொல்லியிருப்பார். பார்த்தோம்னா கால விதி, நிமித்த பரீட்சைம்பா. நிமித்தம்னா இந்த சகுனங்கள், அங்க நடக்கக்கூடிய குறிகள், நிமித்த பரீட்சை இதை முதல்ல பண்ணுவா. பூ பரீட்சைன்னு சொல்லுவா. பூமி, இந்த சிற்பமானது இந்த பூமியில சென்று இருக்க போகிறதுன்னு சொன்னா அந்த பூமிக்கும் பரீட்சை பண்ணுவான்னு சொல்றா. பூ பரீட்சை, பலி விவரம், பலி இடுவதற்கான விவரங்கள், பூ ஆகர்ஷண விதி, பூகர்ஷண விதின்னு சொல்லுவா. சங்குஸ்தாபன விதி, சூத்திர நிர்மாண விதி, சூத்திரங்கள் அதுக்குரிய ஃபார்முலா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு சூத்திர நிர்மாண விதி, வாஸ்து தேவ பலி, கிராமாதி லட்சணம்னே சொல்றார். கிராமாதி லட்சணம் சொன்னா அந்த கிராமத்திலே இந்த சிலையானது சென்று இருக்க முடியுமாங்கிறத பாக்குறதுக்கு கூட ஒரு கிராமாதி லட்சணம்ங்கிறத வச்சிருப்பா. நிறைய இடங்கள்ல கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது ஒரு சிற்பத்தை ஏதோ ஒரு ஊருக்காக செதுக்கி இருப்பா. அதை எடுத்துட்டு போற வழியிலேயே பார்த்தோம்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகி அந்த சிற்பமானது அந்த இடத்துல தான் தங்கி போயிருக்கும். அங்கிருந்து மறுபடியும் நகர்ந்து போவே போகாது. இந்த கதைகள் எல்லாம் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உதாரணத்திற்கு இந்த கோயம்புத்தூர் பகுதியில இருப்பவர்களுக்கு தெரியும், அங்க ஈச்சனாரின்னு ஒரு மிக ஃபேமஸான ஒரு ஊர் இருக்கு. அந்த ஈச்சனாரி எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தோம்னா ஈச்சனாரி பிள்ளையார் கோயிலுக்கு தான் ஃபேமஸ். அந்த விநாயக பெருமான் பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமான விநாயகராக இருப்பார். அதை பற்றிய கதைகளை கூட நம்ம அந்த ஸ்தல புராணத்தை கூட கேள்விப்பட்டிருப்போம். அல்ல அந்த ஈச்சனாரி விநாயகர் கோயிலுக்கு போனா கூட அங்க எழுதி போட்டிருப்பா. அதாவது இந்த விநாயகர் எங்கிருந்தோ செதுக்கப்பட்டு அந்த சிலையானது எங்கோ சென்று கொண்டிருக்கிறது. போகின்ற வழியில பார்த்தோம்னா அந்த வண்டியானது அந்த இடத்திலே நின்று போயிடுச்சு. அதுக்கு மேல அந்த சிலையை மூவ் பண்ண முடியல. அந்த இடத்திலேயே அந்த சிலையானது அமர்ந்து விட்டது. அதாவது இறை வடிவத்தை வடிக்கும் பொழுது இறைவன் தீர்மானிக்க வேண்டும், நான் இந்த இடத்திலே அமர வேண்டும் என்பதை இறைவன் தான் தீர்மானிப்பார் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணங்கிறதுக்காக சொல்றேன். ஆக இந்த கிராமத்திலே இந்த சிலையை பிரதிஷ்டை செய்ய முடியுமாங்கிறதுக்காக கிராமாதி லட்சணம், விஸ்தார ஆயாம லட்சணம் சொல்றார்.
ஆயாமன்னு சொன்னா அது ஒரு கணக்கு, ஆயாம கணக்கு அப்படின்னு ஒரு வச்சிருக்கோம். அதே மாதிரி ஆயாதி லட்சணம், நட்சத்திர சக்கரம், வீதி துவாராதிமானம் சொல்றார். வீதி துவார அதிமானம் சொல்லுவார். துவாரம்னா வீதிக்குள்ள நுழையிற இடம் இருக்கு இல்லையா, அந்த தெருவுல இந்த வீதி துவாராதிமானம்னு ஒரு கலை உண்டு, அதை கணக்கு போடணும். அதே மாதிரி கிராமாதி தேவதா ஸ்தாபனம் சொல்றார். இந்த கிராமத்திலே இந்த தேவதையை ஸ்தாபிக்க முடியுமா? அதே மாதிரி கர்ப்ப நியாசம், வாஸ்து சாந்தி, சாலா லட்சணம், வர்த்தமானம், நந்தியாவர்த்தம், ஸ்வஸ்திகம்னு சொல்லுவா. ஸ்வஸ்திகம், சதுஷாலா விதி, அஸ்திசாலா விதி, மாளிகா லட்சணம், நிறைய விதிமுறைகள் உண்டு. சாதாரண விஷயம் இல்லை. இதை சொல்ல 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 நமக்கே அது இவ்வளவு விதிகள் இருக்கா ஒரு சிற்ப சாஸ்திரத்தைன்னு பார்த்தோம்னா தலை சுத்தி போயிடும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இது போக லாங்கலம், மௌலிகம், பத்மமாலிகா லட்சணம், நகராதி விபேதம், நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறார்கள். நகராதி விபேதம் அப்படின்னு சொல்றார். இந்த நகரங்கள் விபேதம், வேதம், ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த ஊர்ல இந்த சிலையை வடிக்கிறேன்னு சொன்னா அதே போன்ற சிலையை மற்றொரு ஊருக்கு வடிக்க முடியாது. ஒரே மாதிரியான தேவதா சிற்பங்களே இருக்காது. நம்ம நடராஜ பெருமானுடைய உருவம் எடுத்துட்டா கூட எல்லா சிவாலயங்களையுமே நடராஜ பெருமானுடைய திருவுருவம் என்பது இருக்கும். ஆனால் ஒரே மாதிரியா இருக்குமான்னு கேட்டா நமக்கு காலை தூக்கிட்டு தான் நடராஜர் தான் நினைச்சிருப்போம். ஆனா அங்க போய் பார்த்தாதான் தெரியும் அதுல நுணுக்கங்கள் எவ்வாறு மாறி இருக்கின்றன சொல்லிட்டு. இந்த ஊருக்கு இந்த உயரத்திலே தான் அமைக்க முடியும், இந்த ஆலயத்திற்கு இப்படித்தான் இந்த சிலையை உருவாக்க முடியும் என்கின்ற அந்த அபரிமித நம்ம கற்பனைக்கு எட்டாத விதிமுறைகள் என்பது நிறைய உண்டு. அதுதான் இந்த சிற்ப சாஸ்திரம். அதை முறையாக பயின்றவர்கள் மட்டும்தான் செய்ய முடியுங்கிறதுக்காக சொல்றோம். என்னென்ன விதிகள்னு சுருங்க சொல்றேன், கேட்டுக்குங்க. பூமி லம்ப விதி, ஆத்தியஷ்டகா விதி, உபபீட விதி, பாதமான விதி, பிரஸ்தார விதி, பிரசாத பூஷண விதி, கண்ட லட்சண விதி, சிகர லட்சண விதிங்கிறார். கண்ட லட்சணம் சொன்னா, கண்டம்னு சொன்னா கழுத்து, இந்த சிலையினுடைய கழுத்து இப்படித்தான் இருக்க வேண்டும். சிகரம்னு சொன்னா நமக்கு தெரியும் தானே, அந்த சிகர லட்சண விதி, ஸ்தூபிகா லட்சண விதி, ஒரு ஸ்தூபி அதாவது அந்த தூணானது இப்படித்தான் இருக்க வேண்டும் சொல்லிட்டு. அதே மாதிரி நாளாதி ஸ்தாபன விதி, தள விசேஷ விதி, தளமானது இப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அது மேற்தளமாகட்டும் அல்லது கீழ்த்தளமாகட்டும், தளம் என்பது இப்படித்தான் அமைக்கப்பட வேண்டும் என்பது போல ஒரு தள விசேஷ விதி, மூர்த்தனி ஸ்தாபன விதி, லிங்காதி பிரதிமா லட்சண விதின்னு சொல்றா. லிங்கம் கூட ஒரே மாதிரி அமைச்சிட முடியாது, அதுக்கு கூட ஒரு லட்சணம்ங்கிறது உண்டு. லிங்காதி பிரதிமா லட்சண விதி, பிரதிஷ்டா விதி, விமான ஸ்தாபன விதி, மண்டப லட்சண விதி, பிரகார லட்சண விதி, ஒரு பிரகாரம் என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும், கோபுர விதி என்று நிறைய நிறைய விஷயங்களை பற்றி, நிறைய விதிகளை பற்றி எல்லாம் இந்த சிற்ப சாஸ்திரம் பேசுகிறது. தலையே சுத்திரும் நமக்கு. சிலவத்தை மட்டும்தான் நம்ம ஒரு சாம்பிளுக்காக தான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் தவிர இதுல இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு, ஆயிரக்கணக்கில் அந்த விதிமுறைகள் என்பது உண்டு. இது எல்லாமே இந்த காமிகாதி சிவாகமங்களிலும் நம்ம மேல பார்த்த அந்த சிற்ப நூல்களை பத்தி எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த நூல்களிலும் விரிவாகவே பேசுறார். குறிப்பா சொல்லணும்னு சொன்ன அந்த நேயருக்கு மட்டுமல்ல, நம்ம பலரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, இவர் ஒரு சிற்பி தானே அப்படின்னு பார்க்கவே முடியாது. பூர்வ ஜென்ம சுக்ருதம் சொல்லுவா. அந்த பூர்வ ஜென்ம புண்ணியம் என்பது இருந்தால் மட்டுமே அதனை கற்றுக்கொள்ள முடியும். அங்க எப்படி பண்றா அந்த சிலைகள்னு சொல்லி நம்மளால போய் வேடிக்கை பார்க்கணும்னா கூட நமக்கு இந்த பூர்வ ஜென்ம சுக்ருதம்ங்கிறது இருக்கணும். இது ஏன்னு சொன்னா படைத்தல் தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் படைத்து கொடுத்து அதுக்குதான் ஒரு உயிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு கும்பாபிஷேகத்தின் மூலமா கொடுக்கிறோம். அதன் மூலமாக தான் நம்ம அத்தனை பேருமே சக்திகளை பெற்றுக்கொள்கிறோம்னு சொன்னா அது ஒரு சாதாரண விஷயமா? நம் கற்பனைக்கு எட்டாத ரொம்பவும் ஒரு உயரிய கலை அந்த சிற்ப கலை என்பது. அந்த சிற்பிகளை பார்த்தோம்னா நம் அனைவருமே அவர்களை அவசியம் நமஸ்கரிக்க வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.